வணக்கமாப்ல பொம்பளியிலேருந்து இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்துருக்குது என்ன ஆர்டர்னு பார்ப்போமா. இன்றைக்கி வேறு லெவல் ஆர்டர் தான். அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டு எல்லாம் பயங்கரமாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பீஸ் 50 பீஸ் ஆர்டர் இருக்கும். இந்த ஆர்டர் தான் நம்ம இன்றைக்கி அட்டாச் பண்ணி சேல் பண்ண போகிறோம். பிரிண்டிங் இப்போ தான் எடுத்து பிரிண்டிங் உங்களுக்கு லைவாக காட்ட முடியல. பிரிண்டிங் லைவாக காட்டும்போது இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம். சரி வாங்க எப்படி போயிட்டு கியூசிங் அடிக்கிறான்னு போய் பார்ப்போம். சின்ன சைஸு பெரிய சைஸ் ரெண்டு தனித்தனியாக எடுத்து அடிக்கிறீங்களாக்கா? சரி சரி ஓகே. ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை டீமுக்கு அடிப்பீங்க? தோராயமாக ஒரு நாளைக்கு ஒரு 6-7 டீம் அடிப்பீங்களா? கடைக்குன்னா கடைக்கு சேல்ஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ எந்தெந்த மாதிரி மாடலில் சேல்ஸ் பண்ணீங்க? சொல்லுங்கள், குனிஞ்சுனே கூட சொல்லுங்கள். நான் வீடியோ எடுத்துனே தாங்கிறேன். கடைக்குன்னா ஒரு 200 பீஸ் அந்த மாதிரி அடிப்பீங்களா? 200 பீஸ் மேக்ஸிமம். ஓகே சரி எடுங்க போய் கியூசிங் அடிக்கலாம். சேல் பண்ணிட்டா ஏசி ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்புறமா இதை சந்திப்போம். கீதாக்கா என்ன பண்ணுறீங்க? லோயர் அடிக்கிறீங்களா? லோயர் அட்டாச் பண்ணுறீங்களா? லோயரை ஓகே. நீங்கள் என்னக்கா பண்ணுறீங்க? நூறு கோர்த்துட்ருக்கீங்களா? மஞ்சள் கலர் பீஸ் மங்களகரம். ஓ மஞ்சள் ஆரஞ்சா? சரி விடுங்க, ஆரஞ்சு கலர் பீஸ் மங்களகரமாக போட்டோம். கேட்டாக்கா ஒரு நாளைக்கு நீங்கள் தோராயமாக எத்தனை பீஸ் அடிப்பீங்க? வர்ற பீஸெல்லாம் முடிச்சிடுறதா? எப்படி நம்ம தானா? நம்ம தான் பொம்புடியிலே நம்ம தான் தருமபுரி நம்ம எல்லாமே வைப்போம். கவனிக்கிட்ட விடுங்க. சரி நீங்கள் வேலை பிஸியாக இருக்குங்கிறது நான் போய்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். போயிட்டு இப்போ கியூசிங் வேலை இருக்குது, அதை போய்ட்டு ஒரு வீடியோ போட்டு வரேன். கியூசிங் சூடாகிடுச்சு. இன்னொரு 3 பாயிண்ட்டோ 4 பாயிண்ட்டோ தான் இருக்குது. அடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. வெறுத்தாக போச்சு. விடுங்க, தெரியாமல் இருந்தால் ஒன்று விழுந்துருச்சு. லைட் ஆகும், லைட்டு போட்டுக்கலாம். கையை வச்சுன்னு கம்முன்னு இல்லாமல் நான் தான் உள்ளே தள்ளி விட்டுட்டேன். அது போய் டக்குன்னு அமுச்சிக்கிச்சு. என்னதான் பண்ண முடியல. ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிங்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. எனக்கு அடிக்க தெரிஞ்சால் நான் அடிக்க மாட்டேனா? அடிங்க, எப்படி அடிக்கிறேன் மறுபடியும் அடிக்கிறீங்க? நான் தான் ஒரு வாட்டி சும்மா அடிச்சு விட்டேனே. 2 வாட்டி அடிக்கணுமா? சரி சரி. இது என்ன புதுசாக இருந்த ஸ்டாக்கா? புதுசாக வந்து கடைக்கு நாங்கள் அடிச்சிருக்கோம். கலர் டிஷர்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன பசங்க டிஷர்ட்டு நல்லா இருக்கு பாருங்கள்.
டிசைன் வேறு லெவலில் இருக்க. வேறு டிசைனில் காட்டுங்க. இது பயங்கரமாக டிசைனு, ஸ்டிச்சிங்லாம் பயங்கரமாக அடிச்சிங்க. சிஎஸ்கே மாடல் ஆரஞ்சு கலரில் சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச் கலந்த மாதிரி இருக்குது. இன்னும் என்னென்ன மாடல் இருக்கோ எல்லாத்தையும் காட்டுங்க. எல்லோரும் அப்போ தான் வந்து கடையில் வந்து வாங்குவாங்கள்ல. இதெல்லாம் பிரிண்டட், இதெல்லாம் எவ்வளோக்கா வருது? 350 வருதா? பரவாயில்ல. பிரிண்டடே 350னா பரவாயில்ல. நார்மல் டிஷர்ட்னா ஒரு 200 வருமா? 200. ஓகே. இந்த மாதிரி எல்லா கிளாத்துலையுமே அடிச்சு தருவீங்களா? இல்லை அந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஷர்ட் இந்த டிசைன்லாம் இந்த கிளாத்தில் உட்காருன்ற மாதிரி அது மாதிரி அடிச்சு தருவீங்களா? எல்லா கிளாத்துலையுமே வா. இது நான் ஆர்டர் பீஸுங்களா? டிஷர்ட்டில் நல்லா சூப்பராக இருக்குது. எங்கே இருந்தாலும் ஊர்லேருந்து எங்கே இருந்தாலையும் ஆர்டர் பேரில் செஞ்சு தரோம். ஃபோன் நம்பர் நாங்கள் கடையோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். எப்போ உங்களுக்கு டிஷர்ட் வேணும்னாலையும் எங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். எத்தனை நாளில் வேணும், எந்த மாதிரி டிசைனு நாங்களே அனுப்பிச்சி விட்ருவோம். உங்களுக்கு எந்த மாதிரி எது பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ எங்கள் ஃபியூசிங்கை நீங்கள் பார்ப்போம். ஃபியூசிங் கோசரம் தான் நம்ம வீடியோவே போட்டது. ஆனால் மிஸ் எல்லா விழாவுக்கும் போட்டுருக்கோம். வீடியோ போட்டு ஏன் இது அழுத்தக்கூடாதா? உங்களுக்கு அழுத்தம் என்ன ஆகும்? என்னங்க பண்ணுறது, என் கை கம்மனே இருக்க மாட்டேங்குது. எங்கே ஒன்று வைங்க, எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது என்ன கிளாத்து? செலைனா கிளாத்தா? ஃபஸ்ட்டு நான் சின்ன சைஸ் போடுறீங்களா? உள்ளே போட்டு டைமர் எத்தனை நிமிஷம் ஓடுதோ அத்தனை நிமிஷமா? இதில் போட்டால் சீக்கிரம் அடிச்சிடலாமா? இல்லை அந்த சின்ன மிஷினில் அதில் போட்டால் சீக்கிரம் அடிக்கலாமா? இதில் போட்டால் தான். இதில் போட்டால் அப்படியே 1 2ன்னு அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். அங்கே பாருங்கள் நம்ம கடையில் எவ்வளோ ஸ்டாக் அடிக்க வச்சிட்ருக்குன்னு. எல்லாமே லோயர் ஷார்ட்ஸ் தான். இருங்க சார், ஒன்று எடுத்துகிட்டு நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. எங்கே அந்த எடுங்க, சூடாக இருக்குமா? ஆமாம், சூடாக தான் இருக்குது. அப்பா, பேப்பரில் வரும்போது ப்ரிண்ட் ஆகி பேப்பரை விட்டு ப்ரிண்ட் ஆகி வெளியே வரும்போது பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்ட்டு. தைக்கும் போது இன்னும் அருமையாக இருக்க மாட்டேன் இருக்கேன். ஃபோட்டோ பிடிக்கலாம். வேறு லெவலில் இருக்குது.
கொஞ்சம் சூடாக தான் கை வைக்க முடியல, பயங்கர சூடாக இருக்க மாட்டாரு. சரி எடுங்க கீழே வச்சு பார்க்கலாம். இப்போ இதை சைஸ் வரையும் பிரித்து அப்படியே கட்டிங் டேபிளுக்கு அனுப்புறது. பாருங்கப்பா கிளாத்தோடு வரும்போது நல்லாயிருக்கு. கலர் நல்லா திக்காக உட்காந்துருக்கு பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. அம்பேத்கர் ஃபோட்டோலாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அங்கே அடுத்து எப்படி கட்டிக்கணும்னு பார்த்துருவோம், அது எப்படி வந்திருக்குன்ட்டு. டாட்டா வேறு லெவலில் வந்துருக்கு. எடுங்க இது எடுங்க, சூடாக இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல. ஏப்ரல் 14th. துணி நல்லா கிளாத்துலாம் வேறு லெவலுக்கு இருக்குதுங்க. கலர்லாம் தெரி கொடுத்தாங்க. வாங்க நான் போய்ட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஷார்ட்ஸு பேண்ட்டுலாம் எல்லாமே பாருங்கள் தைச்சி வச்சுருக்குது. நல்லா காலியாக எடுத்து ஆங்கர் போட வேண்டியது தான். எத்தனை ஷார்ட்ஸில் இருக்குது. டாய்ஸ்லாம் கிளாத்து காட்டன்லலாம் வருங்க, வேறு லெவலில் இருக்குது. காட்டனில் எவ்வளோ வருதுன்னா 400 வருது ப்ரைஸு. காட்டனில் 400ன்னா ஓகே பரவாயில்ல. தான் சூப்பர் பாலி. இதுதான் ஸ்போர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது போட்டு போகிறதுக்கு இந்த கிளாத் தான் நல்லா வருது. இது என்ன வருது, இது 300 வருது, பரவாயில்ல சூப்பராக தான் இருக்குது. போடு ஷார்ட்ஸில் என்ன ஸ்லைகரா 150 வருது, வேறு வருது. நம்ம வாங்க வ்ளாக் எடுக்க வந்திருக்கோம், அதை நம்ம பார்ப்போம். ஓ சென்சாரா. டிஷர்ட்டில் கம்மி ரேட்டாக 400-300 ரூபா போட்டிருக்காங்க, பரவாயில்ல. ஷார்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்க மாட்டேங்குது, எல்லா காலத்துலேயுமே வச்சுருப்பாங்க. அது வாங்க நான் போய் அந்த க்யூஸிங் கட்டி எடுத்து அவரை போய் பார்ப்போம். இதுதான் ஹேர் ஃபிளிட். ஆமாம் இது பேர் என்னதுக்கா? இது பெருசாக ஏதோ மிஷின் மாதிரி இருக்கே. சத்தம் உடனே சத்தம் வந்துடுச்சு. வாங்க நாம் போய் மாஸ் குமுதாக்காவை பார்ப்போம். மாஸ் குமுதாக்கா என்ன பண்ணுறீங்க? இன்னுமா நூல் ஓ அந்த மிஷினில் போயிட்டு இந்த மிஷினில் நூல் கோக்க வந்துட்டிங்களா? ஆல்ரவுண்டர் கீதாக்கா நம்ம தான். என்ன புனித வெள்ளி இன்றைக்கி புனிதமாக போச்சா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் ஏதாச்சும் ரீச் ஆகட்டும். புனித வெள்ளி எப்படி போச்சு? நல்லா போச்சா? காலையிலலாம் என்ன பண்ணியிருந்தீங்க? காலையிலேருந்து ஜபம் பண்ணுவீங்களா? இது என்ன ஆர்டர் பீஸா இல்லை கடைக்கா? ஆர்டர் பீஸ். ஓகே ஏன்னா அங்கே ஃபியூசி அடிக்கிறேன், போய் பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளே எத்தனை அடிச்சிட்டிங்களா? பரவாயில்ல, இதில் வச்சு வேகமாக போயிட மாட்டேங்குது. 500 பீஸ் 1000 பீஸ்னாலே அடிச்சிடலாம் மாட்டேங்குது. மிச்சி 6 நாள் இருந்தால் அடிச்சு போடலாம் ஃபுல்லாக. விண்டரில் ஆனால் டிஷர்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. விண்டர் டிஷர்ட்டு காற்றுலாம் எல்லாம் வேறு, கிளாத்தெல்லாம் பளிச்சு வேறு லெவலில் இருக்குது.
இல்லை ஃபோம் காலர் வச்சு நல்லா மடிச்சு வச்சு நல்லா தைச்சிருக்காங்க. சின்ன பசங்க டிஷர்ட் ஒரு 7 வயசு 8 வயசு பசங்களுக்கெல்லாம் சேர்த்து டிஷர்ட்டு. பெரியவங்களுக்கெல்லாம் உள்ளே காட்டினால அதில் பெரியவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம தைச்சிக்கலாம் பெரியவங்களுக்கெல்லாம். வெளியூர்லேருந்துலாம் வந்து ஆர்டர் எடுத்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை நான் காட்டுறேன், ஃபோட்டோ இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். RCB டிசைன், க்ரீன் RCB டிசைனில் வந்து ஆர்டர் எடுத்து போயிட்டு தைச்சிட்டு ரிவ்யூ கொடுத்தாங்க நல்லா இருக்குன்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், லைனாக போக வீடியோ போக காட்டுறேன். இதான் பிராண்டுன்னா நான் கேட்காதீங்க. பிராண்டுனா அதில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். டிஷர்ட்ஸ்லாம் கூட நல்லா பயங்கரமாக இருக்க மாட்டேங்குது. போட்டு தோனி இது வரான். இந்த வாட்டி கப்படிப்பாங்க மாட்டாங்களான்னு தான் என்னான்னு தெரில. கப்படிப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு ஜேர்சி மட்டும் இங்கே இருக்கு. இந்த கிளாத் வேறு லெவலில் இருக்கு. இந்த கிளாத்து நிர்மல் நெட்டு கிளாத்துன்னு நினைக்கிறேன். கம்மி தான், அங்கே 250 தான் வருது. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. மேலே கபடி ஷார்ட்ஸா சின்ன பசங்களை காட்டுறது. சரி வாங்க போவோம். சின்ன பசங்களுக்கு ஷார்ட்ஸ் இதுலேருந்து ஸ்டார்டிங்னா 100 ருபீஸ், 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் பாலியில் பரவாயில்ல, சூப்பர் பாலியில் 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மிஷினுக்கு ஏதோ கோளாறு இருக்குது. மிஷின் கோளாறு தயார் பண்ண மெக்கானிக்கை குடிச்சிட்டு வரணும். இங்கே ஒன்று போடுக்கா, எப்படி வருதுன்னு பார்ப்போம் அந்த வாட்டி. ஏன் மிஷின் என்னாச்சு, ஏன் அது சத்தம் அப்படியே வருது? ஒரு நாளைக்கு அப்படியா? இப்போ அது ஆஃப் பண்ணால் இது ப்ரெஷர் கொடுக்காதா, அது அழுத்தம் கொடுக்காதா? சின்ன சைஸ் வரையும் பிரித்து போட்டுறீங்களா என்ன? 40 இது மாதிரி 36 எல்லுன்னு நினைக்கிறேன், 40 XL. இது தாங்க நம்ம கடப்பை. ரெயின்போ ஸ்போர்ட்ஸ், வாழ்க வளமுடன். கிளைகள் பொம்புடி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி 2 கிளைகள். புதுசாக நம்ம பிராண்டு மாதிரி கடை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நல்லா பெரிய கடையாக ஷோரூம் மாட்டோம், துணி கடைகள் ஷோரூம்லாம் பெருசாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஓப்பன் பண்ண போகிறோம். வச்சிருமா பையன் எங்கே இருந்துச்சோம் இங்கே. ஒரே நேரத்தில் 4 அது மாதிரி வைக்க முடியாதாக்கா? 1 2 தான்.
சின்னதுன்னா 2 வச்சிடலாம், 4 வச்சு அடிச்சிடலாம். பெருசுனா ஒன்று தான் வைக்க முடியும். செம்ம ஹீட். ஆனால் 2 ஒரு வர நாள் இருந்தீங்கன்னா வெந்து போயிருந்தானு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. மேலே தான் ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சூழ்நிலை காரணமாக வைக்க முடியவில்லை. நிஜமாக தாங்க இது ஃபிட் பண்ணும்போது மேலே ஒரு ஃபேன் வர மாதிரி வைக்கலான்னு இருந்துச்சு. அது கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாம் இருக்கிறதுனால வைக்க முடியாது. கூட இப்போ வந்து மேலே நல்லா பெருசாக பிரான்ச்சாக ஓப்பன் பண்ண போகிறோம்ல, ஓப்பன் பண்ணிவிட்டு தரமாக செஞ்சு விட்ருவோம். இங்கே காலர்லாம் இருக்குது, வாங்க காலர் காட்டுறேன் உங்களுக்கு. கலர் எல்லா கலர்லேயும் இருக்குது. இதுதாங்க ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் தைச்சிங்கன்னா அங்கே தான் தூக்கி 8 வந்து வைப்பீங்க. நம்பர் வைஸாக வந்து நேம் ரெஜிஸ்டர் பண்ணி எங்கேருந்து வைப்போம். அங்கே ஒரு ஆர்டர் பீஸ் எடுத்துகிட்டு வைப்போம். ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ALK எடுத்துருக்கு. துணியை வேறு லெவலுக்கு முடியல. ஓப்பன் பண்ணுவோம் நம்ம. அச்சனக்கா இது ஓப்பன் பண்ணால் எதுவும் சொல்ல மாட்டீங்க தானே? எதுவும் சொல்ல மாட்டீங்க. அதே இது தொலைச்சிட்டுனா வீட்டுக்கு வெளியவே அனுப்ப மாட்டீங்க. இங்கே இருந்து வேலை செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடுவீங்க. எங்கள் அப்பா பட்டன்லாம் இங்கே அடிச்சுக்கிறதா? பட்டன்லாம் இங்கே அடிச்சுக்கலாமா? பேக்கெட்டில் வந்து லோகோ அப்படி பயங்கரமாக இருக்குது டிஷர்ட்டு. அது கவர் போட்டிங்களா? நானே போட்டுவிட்டேன். டிஷர்ட்டு தான் ரிவ்யூக்கோசரம் எடுத்தேன், மறுபடியும் வைக்க முடியல. வாங்க, இதுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, போயிடுவோம். இதுதான் இந்த பேண்ட்டுங்களுக்கெல்லாம் இழுத்து பெல்ட்டுக்கு அடிக்குவாங்கன்னு நினைக்கிறேன், மிஷின்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இது யூஸ் பண்ணுறோம்னா இதுதாங்க மேலே நம்ம ஓப்பன் பண்ண பிரான்ச்சுக்கு முதல்ல வரப்போகிற டிஷர்ட்டுங்க. எப்படி இருக்கு வர எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி கிளாத்து. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் டிஷர்ட்டு டிசைனிங் ஒர்க்லாம் எப்படி பண்ணுறோம், நேம்லாம் எப்படி போடுறோம் நான் காட்டுறேங்க. எல்லாம் 42 இன்ச் இருக்குது. XL XXL நினைக்கிறேன். கிளாத்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அதே ப்ளூவில் இருக்க மாட்டேங்குது. ப்ளூலேயே இருக்குது. இதுதான் இது XL. இது நல்லா, இதுவும் அதே கலர், ரெண்டும் ஒரே கிளாத்து, நல்லாயிருக்கு. இந்த சின்ன லோகோ இப்போ வந்து டிஷர்ட் வந்தது இல்லைக்கா, அந்த சின்ன லோகோ ஃப்ரண்ட்டு செஸ்ட்டுக்கு மட்டும் அடிக்கிங்கன்னா அதெல்லாம் எந்த மிஷினில் அடிப்பீங்க? அதெல்லாம் இதில் இந்த மிஷினில், சின்ன மிஷினில். இதோட சின்ன மிஷின் ஒன்று பார்த்தேன், வாங்க காட்டுறேன். இதில் தான் லோகோ மட்டும் அடிப்பாங்களாம். கையை வச்சா காலி கை. சத்தத்தை கேட்டிங்கள, மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. வந்துருச்சு.
போட்டால் ஒன்றும் ஆகாதில்ல, வெடிச்சிட்டு போகுது. நான் வேறு வீட்டுக்கு ஒரே பையன், என்ன போய் போட சொல்லி வெடிச்சு போச்சுன்னா என்ன சவுண்டு எங்கன்னா படப்பண்ண அடிக்குதா என்னன்னே தெரியலையே. ஆமாம், இங்கே ஸ்டெக் ஆச்சு. நான் பார்த்தேன், இந்த ஃபேனு ஸ்டெக்காகி டப்பு டப்புன்னு அடிச்சு ஓடிச்சு. நல்லா ஓடுது, நல்லா ஓடுதா? முடிஞ்சாக்கா பரவாயில்லையே, கொஞ்ச நேரத்தில் அடித்து முடிச்சிட்டீங்க எல்லாத்தையும். வேக வேகமாக அடித்து வச்சுட்டீங்க. இது சூடு தண்ணி இது எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுமா சூடு தண்ணியா? நான் ஓடுங்க. கை வச்சுனே உள்ள அமுத்தனா போவாதா? ஒரு வாட்டி விட்டு பார்க்கலாம் என்ன தான் ஆகுதுன்ட்டு. எங்கள் அப்பா பளிச்சுன்னு உக்காருது கலர். ஆனால் மாடல் வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க ஆர்டர் கொடுத்தவங்க. டிசைன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது என்ன கலர் டிசைனா? அது என்ன டிசைன்? ஆனால் மாசாக இருக்குது டிசைன். என்ன இது எங்கே போடுறது? அந்த பக்கம் இடம் இருக்கா? சரஸ்வதி கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது. கடவுளை பக்கத்தில் கும்பிட்டுனே வைக்கிறதா? கடவுளை கும்பிட்டுட்டே வைக்கிறதா? ஓஹோ. எங்கள் சித்தப்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஆளை காணோம், பார்த்தீங்களா? அவரு தான் வீடு ஒன்றும் பார்க்கவே இல்லை வீடியோவில். அங்கே கஸ்டமருங்கிறாங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கமே பார்க்குறேன். இல்லை, ஒரு 2 பீஸ் லோகோ இல்லாமல் தான். ரெண்டு பீஸு, ஒரு பீஸ் உங்களுக்கு எந்த டிசைன் இருந்தாலும் சரி, டிசைன் எந்த மாதிரி டிசைன் வேணும். இப்போ ஒரு 40 பேர் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த 40 பேரில் ஒரு 4 பேர் 5 பேருக்கு லோகோ இல்லாமல் டிசைன் இல்லை, பேக்கில் வந்து எங்களுக்கு இந்த டிசைன் வேண்டாம், எனக்கு ப்ளைனாக வேணும் அப்படிலாம் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு கூட தனியாக செப்பரேட்டாக பிரித்து கூட அடிச்சுக்கலாம். இல்லை ஒன்றா தந்தால் ஒரே மாதிரி தான் அடிச்சு தருவோம், அந்த மாதிரிலாம் பிரிக்கலாம் மாட்டோம் அப்படிலாம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா கொதிக்குதுற சாமி, என்ன சூடாகுது. இன்னும் பண்ண விட்டால் மொபைலே வெந்து போயிட மாட்டேங்குது. ஏதோ மிஷினு இதாச்சுன்னு என்னன்னு தெரியல. இப்போ இந்த ஃபியூசிங் அடிக்கிறீங்களா, இந்த துணியெல்லாம் தைச்சி நாளைக்குள்ளே தைச்சிருக்கீங்களா? இப்போ இது ஃபியூசிங் அடிக்கிறீங்கள, ஃபியூசிங் அடிக்கிறதெல்லாம் நாளைக்குள்ளே முடிச்சிடுவீங்க தானே? ஃபினிஷிங்லாம் ஒட்டி ட்ரிம்மிங் பண்ணி பேக் பண்ணி அனுப்பி விட்ருவீங்க. வாங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. இப்போ கேட்ட பிரிண்டர் ஓடுறத நவருக்கா
போட்டு விட்டாச்சா? போட்டு விட்டாச்சா? கோடா இல்லை பிரிண்டிங் போட்டு விட்டாச்சா? விட்டுட்டு பாரு முன்னே விட்டுருந்தா இருக்கா அடிச்சுன்னா பேக் கட் இல்லையா வரலன்ட்டு கம்மி. இல்லை பிரிண்டிங் வரல தான் இன்னும் யாரும் காட்டல. அது காட்டலாம் தான் ஆகிட்டு வந்தோம். பாருங்க பிரிண்டிங் வருது பாருங்க. இப்போ மியூட்ல இருக்குதா? இல்லை லைவ்லேயே இருக்குது. லைவ்லேயே எல்லாரும் போடுறது தான். இதுதான் ஏசி. ஏசி இன்னும் ஓடுது தெரியுமா? இது நம்ம ஃபேஸ் கட்டி இப்படிலாம் எடுக்க முடியாதா? அப்படி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். எடுக்கலாம் ஐயா. ஒரு இடத்துல வேணா வச்சிடணும். வச்சுட்டு தான் வச்சுட்டு நம்ம நல்லா எல்லாமே கவர் ஆகிற மாதிரி. மேலே வேறு புதுசாக நம்ம பிரான்ச் வேறு ஓப்பன் பண்ண போகிறோம். அது எல்லாம் அடிக்கி காமிச்சு பிராண்டு அதில் ஒரு கெத்து மேலே போய் மேலே கிராண்ட் ஓப்பனிங் பண்ணும்போது அது ஒரு நாளே ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த கேமரா ஏரோப்ளேன் மேலே போகிறதில்ல, ட்ரோன் கேமரா. ட்ரோன் சல்லுன்னு அடிச்சு அப்படியே தெரியணும். மொத்த பொம்மை ட்ரோனே சுற்றிட்டு வந்துடணுமா? இதில் தான் இங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க நம்ம போய் எடுத்து பார்ப்போம். ப்ளூவா? ஆனால் ப்ளூவில் பேர் சியான்னு சொன்னாங்க. இதுதான் ஒரே ஒரு உருப்படியான பேராக இருக்குது நம்மளுக்கு கேள்விப்பட்ட பேராக. எல்லோ வச்சிருவோம். கையெல்லாம் வேறு பிங்காக பிடிக்குது. இப்போ பிரிண்டர் வருது, அது யாருன்னா பார்த்துப்பாங்க. நம்ம போயிட்டு நம்ம மேல் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுற கடையை பார்ப்போம். இது தாங்க நம்ம புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிற கடை. அக்கா இந்த கடையை திறக்கா, உள்ளே போய் ஒரு அட்டனன்ஸை போடுவோம். அதுதான் திறங்க, வாங்க உள்ளே போய் ஒரு அட்டனன்ஸை போடுவோம். தூக்க முடியாதில்ல, அந்த இதை எடுத்துவாங்க திருவுவீங்கள்ல, என்னது அது பேரேன்னு தெரியல. சொன்னல சிங்கப்பூர்லேருந்து ஆர்டர் எடுத்தாங்கன்ட்டு. இதுதான் சிங்கப்பூர் ஆர்டர். ஃபோட்டோ பிடிச்சி ரிவ்யூவே போட்டுருவாங்க பாருங்க. எது பேர்? அது பேர் எனக்கு தெரியலக்கான்னு தான் நான் அவங்க கூட கேட்டேன். இதோட இது வேறு லெவலில் அடிச்சிருக்காங்க இந்த டிஷர்ட்டு, இந்த டீமு. சிங்கப்பூர் ஆர்டர் இருக்குது. இதுதான் அதான் ஏங்க. அது திறங்கக்கா. திற தெரியுமா? நான் திறக்கட்டா? மேலே கொடுங்க, நான் திறக்கிறேன். மேலே இது இந்த ஷட்டர் திறக்கும். அது இந்த ஷட்ரு டைட் பண்ணுறீங்க, சாத்துறீங்க. கொடுங்க. இல்லை எப்படி தான், அப்படி தான், அப்படி. சுற்றுங்க சுற்றுங்க, நல்லா சுற்றுங்க. கொடுங்க, நான் சுற்றுறேன் கொடுங்க. சூப்பராக இருக்கா? அப்படியே விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு இருக்க வேண்டியது தான். கேமரா இருக்கு. என்னங்க நீங்கள் ஆல்ரவுண்டராக இருந்தீங்கன்னு இது சுத்த முடியலன்றீங்க. புனித விழார் பிரமாதமாக கொண்டாடுவீங்க நீங்கள். ஒரு வார்த்தை வேறு கூப்பிட கூட இல்லை. ஆனால் வந்ததே நீ 10 மணிக்கு. உனக்கு எப்படா தெரியுன்றீங்க.
நான் நியாயம் இது, நீங்களே சொல்லுங்கள். ஓ வெற்றிகரமாக சுற்றுறேன். எங்கே ஓடுறீங்க? இப்போ எந்த மாதம் எத்தனை பக்கம் சுற்றுனீங்க? ஐயோ பாவம், அவங்களே மறந்துட்டாங்களே. அப்படி தான் நடக்குது. சுற்றுங்க. வெற்றிகரமாக நம்ம தான் எல்லாம் போய் பொம்படியில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுவீங்க நம்ம தான். வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாலே தெரியணும் ரெயின்போ ஸ்போர்ட்ஸ்னா இங்கே தான் இருக்குன்னு எல்லாம். போது விடுங்க. அது மாதிரி உடஞ்சே போயிட மாட்டேங்குது. அப்படி சுற்றுறீங்க. ஓப்பனிங்க இதுதான். ஓப்பனிங்க இப்போ வாங்க டாஸ்க்கு. இது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிருமாட்டுது. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். கையாலேயே ஓப்பன் பண்ணுவோம். அதான் பொம்படி ரயில்வே ஸ்டேஷன். ரயில் நிற்குதா? இந்த பக்கம் இருக்குது. மேலே வந்து பார்த்தா அழகாக தெரியும் ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் போகிறப்போம். நம்ம செம்ம டைட்டாக இருக்குங்க. மேலெல்லாம் ப்ரீஸ் போட்டால் தான் ஆகும் மட்டும். ஒரு பாதி மட்டும் திறந்து உள்ளே போவோம். உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து சாத்தி விட்டோம். போதும் உள்ளே போய் கடையை பார்ப்போம். தடுமாறுதே, உள்ளே போகிறதுக்கே தடுமாறுது. இதுதான் கடை. இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இங்கே தான் கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த கடையில் தான். இதில் இல்லை மேலெல்லாம் லைட் செட்டிங்லாம் போட்டு மேலே இங்கெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு இது என்ன இன்னொரு சட்டத்துன்னு பார்க்குறீங்க. இது இன்னொரு டோரு அந்த பக்கம் வந்து வர்றதுக்கு தெரியுதா ட்ரெயின். ஆனால் இங்கேருந்து வியூ பார்த்தா வேறு லெவலில் தெரியுது. இங்கெல்லாம் என்ன தினமும் தங்கிக்கடான்னு சொன்னால் கூட தங்கிக்குவேன். அந்த மாதிரி இருக்குது வியூ. இன்னும் காலையில் சூரியன் உதிக்கிற நேரத்தில் இங்கேருந்து பார்த்தாலும் இன்னும் சூப்பராக தெரியும். நம்ம இப்போ போவோம். இன்னும் நல்லா கபோர்டிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. எந்த தருமபுரிலையும் சரி இல்லை வேறு ஊர்லேருந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் சிறந்த தரமான முறையில் ஆர்டரில் செஞ்சு கொடுப்போம். எங்கள் கடை 2 கடை பொம்படி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி 2 இடத்துல நீங்கள் எங்கே ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். வெளியே ஆர்டர் இருந்தாலும் நாங்கள் செஞ்சு தருவோம். சரி, நன்றி, வணக்கம்.